ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் செம்மையாக ஹாப்பியாக ஜாலியாக இருக்கணும். நான் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன் நண்பா. அதாவது ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் சேல் பற்றி தான் நிறையா பேர் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. இன்றைக்கி கரெக்டாக மத்தியானம் பார்த்தீங்கன்னா ஐஃபோனோட 13 அதுக்கப்புறம் 12ஓட ரேட்டை வந்து ரிவீல் பண்ணுறதா பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. அது வந்தோடனே கண்டிப்பாக இன்றைக்கி மத்தியானமே ஒரு வீடியோ வந்து நான் போட ட்ரை பண்ணுறேன் நண்பா, ஓகேவா? ஸோ பார்ப்போம், 50,000 வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். 13 என்னன்ற வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மோட்டரோலாவோட Edge 30 Ultra இந்த ஸ்மார்ட் ஃபோனை தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நான் வந்து பெருசாக எதிர்பார்ப்பு வச்சதில்லை. பட் இப்போ லான்ச் ஆனதுக்கப்புறம் இதோட ப்ரைஸு இதோட ஸ்பெக்கெல்லாம் பார்க்கும்போது செம்மையான ஃபோனாக இருக்கே. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இதை நம்ம நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி ஆனந்த இந்த வீடியோ. ஏன்னா ஸ்னாப்ட்ராகன் 8+ Gen 1 8 Gen 1 கிடையாது, 8+ Gen 1 ப்ராசஸர், 200 மெகாபிக்சல் கேமரா, கொடுத்த 3 கேமராவுமே பிரோஜனமாக கொடுத்துருக்காங்க. பேட்டரியும் நல்லா இருக்குது, கூடவே சார்ஜர் இன்க்ளூட் பண்ணி அதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே வச்சு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 55,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கே தெரியும் 8+ Gen 1 ப்ராசஸர் வச்சது எதுவுமே பார்த்திங்கன்னா 55 கிட்ட வந்ததே கிடையாது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் ப்ரைஸ் ரீதியாகவும் சரி ஸ்பெக் ரீதியாகவும் சரி நல்லா பண்ணியிருக்காங்க. ஓவரால் இந்த ஸ்மார்ட் ஃபோனை டிசைன் வைஸ் பார்க்கும்போது நல்லா இருக்குது. ரொம்ப வாவ்னு சொல்ல முடியாது, ரொம்ப மட்டமான ஒரு டிசைனும் சொல்ல முடியாது, அந்த நடுத்தரமாக இருக்குது. இது என்னோட ஒப்பீனியன் தான் நண்பா. உங்களுக்கு பர்சனலாக பிடிச்சாலும் சரி பிடிக்கலனாலும் சரி அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் தான். என்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னே ஓகே அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது நண்பா. இதில் வந்து பின்னாடியும் சரி முன்னாடியும் சரி கார்னிங் Gorilla Glass 5 ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபஸ்ட்டு 200 மெகாபிக்சல் கேமரா அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஹைலைட் பண்ணுறாங்க. இதில் பின்னாடி பார்த்தீங்கன்னா 3 கேமரா வந்து கொடுத்துருக்காங்க நண்பா. ப்ரைமரி 200 மெகாபிக்சல் சாம்சங்கோட சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. வித் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் கேமரா அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி எடுக்கிற ஒரு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா அது வந்து 12.2 மெகாபிக்சலில் தான் பார்த்தீங்கன்னா அவுட்புட் எடுக்கும். பட் அந்த மோர் ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா அந்த 200 மெகாபிக்சலுக்கான ஆப்ஷன் எடுப்பாங்க. அதில் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா பிக்சல் பைண்டிங், அதாவது நீங்கள் ஒரு தடவை அந்த சட்டர் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் இமேஜஸை எடுத்து அதை ஒன்றா சேர்த்து உங்களுக்கு அதிகமான டீட்டெயிலோடு பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்புட்டான ஒரு இமேஜை தரும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த பிக்சல் பைண்டிங். இதை தான் பார்த்தீங்கன்னா அவங்க 200 மெகாபிக்சல் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இது மட்டும் கிடையாது, 48 மெகாபிக்சல், 64 மெகாபிக்சல், 108 மெகாபிக்சல், இப்போ வந்து 200 மெகாபிக்சல் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிக்சல் பைண்டிங் டெக்னாலஜி தான். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் இருக்கும். 12 மெகாபிக்சல் எடுத்து ஜூம் பண்ணி பார்க்குறதுக்கும் 200 மெகாபிக்சல் மோடை யூஸ் பண்ணி ஃபோட்டோ எடுத்து ஜூம் பண்ணி பார்க்கும்போது அந்த டீட்டெயிலிங் லெவல் அந்த 200 மெகாபிக்சலில் வந்து கிளியராக இருக்கும். அதே மாதிரி எம்பியோட சைஸுமே அதிகமாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சார். இது ஃபீல்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்கன்னா 119 டிகிரி கிட்ட இருக்குது. ஸோ 50 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள் கொடுத்தது அதுவுமே ஒரு பாசிட்டிவ் தான். ஏன்னா 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைடுலாம் பார்த்தீங்கன்னா OnePlusஓட 10Rலாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அவ்வளோ கொடுத்து 45 கொடுத்து வாங்குகிற ஃபோன்லையுமே. அப்படி இருக்கும்போது 50 மெகாபிக்சல்ன்ற போது நல்ல ஒரு டீட்டெயிலிங் கிடைக்கும் வைட் ஆங்கிளையுமே. ஸோ அந்த கலர் மேட்சிங்கும் பார்த்தீங்கன்னா ப்ரைமரிக்கும் செகண்டரிக்கும் ஓரளவுக்கு ஈக்குவலாக இருக்கும். அடுத்து மூணாவது பார்த்தீங்கன்னா 12 மெகாபிக்சலுக்கான டெலிஃபோட்டோ லென்ஸு 2x வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் ஜூம் போகும். டிஜிட்டல் ஜூம் கிடையாது, ஆப்டிக்கல் ஜூம். இது எதுக்காக அப்படின்னா அந்த போர்ட்ரேட் ஃபோட்டோ அந்த பேக்ரவுண்டில் அந்த பிளரிங் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அந்த டெப்த் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி வைட் ஆங்கிள் 50 மெகாபிக்சல்லே நம்மளால் பார்த்தீங்கன்னா மேக்ரோ ஃபோட்டோஸும் எடுத்துக்க முடியும். ஸோ மூணுமே பார்த்தீங்கன்னா பிரோஜனமாக கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் செல்ஃபிக்கு பார்த்தீங்கன்னா 60 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க நண்பா. ஸோ இதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அன்லாக்கும் பார்த்தீங்கன்னா இதுவும் பண்ணுது. டீட்டெயிலிங் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்ததாக டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.67 இன்ச்சு ஃபுல் HD ப்ளஸ் POLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 144 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு டிஸ்பிளே. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் இருக்குது, பவர் பட்டனில் கொடுக்குறதுலாம் இல்லை. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேயோட கிளாரிட்டி நல்லாயிருக்கும். அதே மாதிரி கர்வ் டிஸ்பிளே, ரொம்ப கர்வ்னு சொல்லிட முடியாது, பட் நீங்கள் கையில் ஃபோனை ஹோல்ட் பண்ணும்போது அந்த கர்வ்னஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. எனக்கு பர்சனலாக பார்த்திங்கன்னா ஃப்ளாட் டிஸ்பிளே தான் பிடிக்கும். அது எதனால அப்படின்னா கொஞ்சம் பயம். கர்வாக இருக்கும்போது ஃபோனுக்கு பவுச் ஒழுங்காக சேராது, டெம்பரு போட முடியாது ஒழுங்காக, அப்படியே போட்டாலும் தூக்கிட்டு வந்துடும். கீழே வைக்கும்போதெல்லாம் பார்த்து வைக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனை ஹேண்டில் பண்ணணும். ஃப்ரீ ஹேண்டடாக யூஸ் பண்ண முடியாது. அந்த ஒரு ரீசனுக்காண்டி தான் எனக்கு கர்வ் டிஸ்பிளே பிடிக்காது. மற்றபடி அதை பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்கும். ஸோ இது என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியன்பா. அடுத்து பேட்டரின்னு பார்க்கும்போது 4610 mAhக்கான பேட்டரி, 125 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்குது. பாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அந்த சார்ஜர் இன்க்ளூட் பண்ணுறாங்க. வயர்லெஸ் சார்ஜிங் 50 வாட்ஸ்க்கானது இருக்குது. ரிவர்ஸ் சார்ஜிங் பார்த்தீங்கன்னா 10 வாட்ஸில் வந்து நம்மளால் பண்ணிக்க முடியும். டால்பி அட்மாஸ் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஃபோனோட
டாப் பாடியிலே பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டால்பி அட்மாஸ் சவுண்ட் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். டூயல் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. உள்ளே யூஸ் பண்ண ப்ராசர்னு பார்க்கும்போது ஸ்னாப்ட்ராகனோட 8+ Gen 1 ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. LPDDR5 RAM UFS 3.1 ஸ்டோரேஜுக்கான சப்போர்ட் வந்து இருக்குது நண்பா. இதில் ஒரே ஒரு வேரியண்ட் தான் ஸ்டோரேஜ் 128 GB. இதில் வந்து நீங்கள் மெமரி கார்டும் போட முடியாது. ஃபோனோட மாடலையுமே பார்த்தீங்கன்னா 256 512 GB ஆப்ஷன் கிடையாது. வாங்கினா அந்த 128 GB மட்டும்தான். நீங்கள் அடிஷ்னலாக Type-C to அந்த பென்ட்ரைவ் இருக்குல்ல, இல்லை OTG கையுமா தான் சுற்றணும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இன்றைக்கி தேதிக்கு உங்களுக்கு 120 GB போதுமானதாக இருக்கா, இல்லை 512 GB தான் தேவைப்படுதா? ஏன்னா என்னையை பொறுத்த வரைக்கும் 256 பத்த மாட்டேங்குது. நான் யூஸ் பண்ணுற 256 GB தான் OnePlus 70. அது எனக்கு பத்த மாட்டேங்குது. ஸோ எடுத்த வீடியோலாம் அப்லோட் பண்ணிட்டு டெலீட் பண்ணுற ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கேன். ஸோ எனக்கு என்னோடய தேவைக்கு அது பத்த மாட்டேங்குது. பட் உங்களோட பர்சனல் யூஸ்க்கு நார்மலான ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிற உங்களுக்கு தேவைப்படுதா இல்லையான்றதையும் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஓகேவா? ஏன்னா ஐஃபோன் ரொம்ப நாளாக 64 தூக்கிட்டு இப்போ தான் 128 பேஸ்ட் ஒன்று வேரியண்ட்டாக வச்சுருக்காங்க. ஸோ அவங்க வந்து அனலைஸ் பண்ணியிருப்பாங்க, பப்ளிக் வந்து மக்கள் வந்து 64 பத்த மாட்டேங்குது இப்போ உள்ள அப்ளிகேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு மாற்றிருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள், 128 GB உங்களுக்கு ஓகேவா அப்படின்றத. ஓகேவா? ஸோ ஓவராலாக இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெக் வைஸ் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. அதே மாதிரி இந்த ப்ரைஸுக்கு பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்திங்கன்னா இது அஃபிஷியலாக சேல் பண்ண போகிறாங்க. இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 55,000 ரூபா. இதுக்கு நமக்கு அடிஷ்னலாக என்னென்ன கிடைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் கேமரா நல்லா இருக்குது, ப்ராசரும் நல்லா பண்ணியிருக்காங்க. அது போக சாஃப்ட்வேர் அப்டேட் பார்த்திங்கன்னா 3 மேஜர் அப்டேட் வரும் அப்படின்ற மாதிரி மோட்டரோலா சொல்லியிருக்காங்க. அதாவது அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்டு 12 வருது, 13, 14, 15. ஸோ இந்த 3 மேஜர் அப்டேட் வந்து உங்களுக்கு வந்துடும். 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்குற மூலியமாக தாராளமாக ஒரு 4 வருஷம் இவங்க சொல்கிறத வச்சு யூஸ் பண்ணலாம். 5G பேண்டுமே பார்த்திங்கன்னா 12 5G பேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் அடுத்த வருஷம் டிசம்பரில் தான் இந்தியா ஃபுல்லாக 5G கிடைக்கும். இந்த வருஷம் டிசம்பர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட 4 மேஜர் சிட்டிஸ் சென்னை, கொல்கத்தா, மும்பை, டெல்லி இதுக்கு மட்டும்தான் வரப்போகுது. ஸோ அதனால் இன்னும் 2 வருஷத்துக்கு கவலை கிடையாது. அப்படியே வந்தாலும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் எனக்கு கையில் கிடச்சிச்சு அப்படின்னா கம்ப்ளீட்டாக முக்கியமாக கேமரா ரிவ்யூ, பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ, ஹீட் ஆகுதா என்னன்றதை நான் கம்பல்சரியாக போகிறேன் நண்பா. இப்போதைக்கு இது என்னோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் தான். ஃபஸ்ட் இம்ப்ரெஷனை பார்க்கும்போது நல்லாயிருக்கு. நீங்கள் யாராச்சும் மோட்டரோலா ஃபேனாக இருந்து பெர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடாக வேணும், கேமரா ரிலேட்டடாக வேணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் கண்டிப்பாக சூட்டபுளாக இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மற்ற எல்லா பெரிய பெரிய சேனல்லாம் ரிவ்யூஸ் போடுவாங்க. நானும் ட்ரை பண்ணுறேன் ஃபோன் கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு என்னன்றதை பார்த்துட்டு சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி மத்தியானம் கண்டிப்பாக ஐஃபோனோட வீடியோ நம்ம சேனலில் வருது. ஃப்ளிப்கார்ட்டில் ரிவீல் பண்ண 12 மணின்னு போட்டிருக்காங்க. போட்ட உடனே நான் 1 மணி 1:30க்கெலாம் வீடியோ எடுத்து போட்டுறேன். ஓகே நண்பா, தேங்க்யூ, பை பை.